இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சியிலே மிகப்பெரிய லாபம் அடைபவர்கள் யார் என்றால் கும்பராசிக்காரர்கள் தான். ஏனென்றால் அவர்களுக்கு அஷ்டமத்து சனி முடிந்து விட்டது. அஷ்டமத்து சனி என்பது எல்லா ராசிக்காரர்களுமே ஓரளவு கொஞ்சம் படுத்த தான் செய்யும். மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதியே சனிதான். அதனால் அஷ்டமத்து சனி ஒன்றும் செய்யாது என்றெல்லாம் கூட சிலர் சொல்வார்கள். ஆனால் அப்படி அல்ல. இப்பொழுது முடிந்து விட்டது. உங்களுக்கே தெரியும், கடந்த 2.5 வருடங்களாக நீங்கள் எவ்வளவு அல்லல் பட்டிருக்கிறீர்கள், அவதிப்பட்டிருக்கிறீர்கள், துன்பப்பட்டிருக்கிறீர்கள், தொல்லைகள் ஏற்பட்டன என்பதெல்லாம் உங்களுக்கே தெரியும் என்பதால் கடந்த 2.5 ஆண்டு காலம் உங்களுக்கு மிகவும் ஒரு மோசமான நேரமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இப்பொழுது அஷ்டமத்து சனி முடிந்து விட்டது. சனி இப்பொழுது 8ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 9ஆம் இடத்திற்கு சென்று விட்டது. உங்கள் ராசி அதிபதியான சனி இப்பொழுது 9லே உச்சம் பெற்றும் விட்டது. இனி என்ன நல்லது நடக்கும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். கடந்த காலத்திலே நிகழ்ந்த கசப்பான நிகழ்வுகளை மறந்து இனி நடக்க போகும் நல்லவை என்ன என்பதை பற்றி மட்டும் நாம் பார்ப்போம். இந்த கும்பராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம், பூன் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் இப்பொழுது செய்வீர்கள். எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் சாதிப்பீர்கள். கடந்த சில வருடங்களிலே உங்களால் எதையெல்லாம் செய்ய முடியாமல் போனதோ அதையெல்லாம் இப்பொழுது செய்து விடுவீர்கள். தடைப்பட்ட விஷயங்களெல்லாம் மீண்டும் இப்பொழுது தொடரும். தொழிலிலே ஏற்பட்ட தடை விலகும். வழக்கு வியாஜ்யங்கள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் இனி அது இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடும். உங்களுக்கு சாதகமாக அல்லது தீர்ப்பாகிவிடும். ஒரு முடிவுக்கு வந்துவிடும். வழக்கு வியாஜ்யங்கள் ஒரு முடிவுக்கு வரும். அதே போல ஆரோக்கியத்திலே உங்களுடைய வயதிற்கு தொடர்பில்லாத சில நோய்களெல்லாம் வந்திருக்கலாம். அதனால் உங்களுடைய தோற்றமே கூட சற்று மாறி இருக்கலாம். அஷ்டமத்து சனி வரும்போது உடம்பு ஒன்றா ரொம்ப பெருக்கும், இல்லைன்னா ரொம்ப இளைக்கும். இனி அந்த நிலை மாறி உங்களுடைய பழைய தோற்ற பொலிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியம் சிறந்தால்தான் தோற்றம் அழகாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு அப்படிங்கிறது 2 விதமாக எடுத்துக்கலாம். சரீரத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை முகத்தில் தெரியும்னு சொல்லலாம். மனசு நல்லா இல்லைன்னா முகத்தில் தெரியும்னு சொல்லலாம். இந்த 2மே இப்போ சரியாயிடும். ஏன்னா மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ அந்த மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் தெரியும். ஆரோக்கியத்திலே உள்ள சீர்கேடுகள் எல்லாம், உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கி நல்ல தேக ஆரோக்கியம் கிடைப்பதாலும் முகத்திலே ஒருவித பொலிவு ஏற்படும். ஆக சரீர ரீதியாக மனோ ரீதியாக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது. இதுகாரம் நீங்கள் அனுபவித்து வந்த அஷ்டமத்து சனியினால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் இனி ஒருபோதும் நடக்க வாய்ப்பில்லை. உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. மிகப்பெரிய பாக்கியங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெறப் போகிறது. உங்களுடைய தொழிலிலே ஏற்பட்ட தடைகள், உங்களுடைய அலுவலகத்திலே பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு அல்லது வேறு விதமான ஏதேனும் தொல்லைகள் நடைபெற்றிருந்தால், நீங்கள் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் அல்லது நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் இப்பொழுது மீண்டும் பணி அமர்த்தப்படுவீர்கள். அதாவது நீங்கள் சஸ்பெண்ட் ஆகியிருந்தாலோ அல்லது டிஸ்மிஸ் ஆகியிருந்தாலோ மறுபடியும் உங்களை ரீஇன்ஸ்டேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபுளாக அந்த சிச்சுவேஷன் வரும். சுய தொழில் செய்பவர்களாக இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அந்த நஷ்டத்தை ஈடு செய்யும் அளவிலே லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நேரமாக இது விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். சுய தொழிலாக இருந்தாலும், உத்தியோகத்திலே இருந்தாலும் அல்லது ஃப்ரீலான்சிங்காக இருந்தாலும் தொழிலிலே ஒரு நல்ல திருப்தியான போக்கு, ஒரு நல்ல வளர்ச்சி, உங்களுக்கே மனசுக்கு ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷமான ஒரு திருப்தியான ஒரு போக்கு உங்களுடைய தொழிலிலே ஏற்படும். நீங்கள் எந்த தொழிலை சேர்ந்தவர்களாக இருந்தாலும். ஆகவே இப்பொழுது தொழிலிலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நேரம் என்று சொல்லலாம். எல்லாமே புத்துயிர் பெறும். எல்லாமே புதுசாக என்னமோ லைஃப் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் 2வது ரவுண்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 2வது ரவுண்ட்னா ஒரு 40 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது 2வது ரவுண்டு அஷ்டமத்து சனி முடிஞ்சு இப்போ தான் 9ஆம் இடத்துக்கு வருது. இந்த பிட்வீன் 40 and 60 இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது 2வது ரவுண்டு. அவங்கெல்லாம் மறுபடியும் புதுசாக ஒரு இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது புதுசாக ஒரு சாப்டரையே துவங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு கிரக அமைப்பு, ரொம்ப நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது. ஆகவே இந்த அஷ்டமத்து சனி முடிவடைந்து விட்டது. 9ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதி சனி உச்சம் பெற்று விட்டது. இந்த நேரத்திலே நீங்கள்
எதை செய்தாலும் அது வெற்றி பெறும், தொட்டது துலங்கும் அற்புதமான ஒரு நேரம். பட்ட மரம் துளிர்க்கும், பட்ட கஷ்டங்களெல்லாம் நீங்கும், நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல ஒரு நேரம் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சியின் பலன்கள் கும்பராசிக்கு இன்னும் சில முக்கியமான குறிப்புகள், சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதை நாளைய நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இப்பொழுது உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிஹரசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.